Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.6ல உள்ள 4th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.6ல உள்ள 5th problem பார்க்கலாம் வாங்க. If a is equal to 2x plus 1 divided by 2x minus 1, b is equal to 2x minus 1 divided by 2x plus 1, find 1 by a minus b minus 2b divided by a square minus b square. அதாவது a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு இந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? 1 by a minus b minus 2b divided by a square minus b square இதான கண்டுபிடிக்கணும். is equal to முதல்ல இதுவே வந்து தனித்தனியாக இருக்கு. சரியா, நம்ம இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 by a minus b போட்டாச்சு மைனஸ் 2b divided by இங்க என்ன இருக்கு? a square minus b square. இது பார்க்கிறதுக்கு எப்படிப்பா இருக்கு? a square minus b square ஃபார்முலானா என்ன வரும்? a plus b into a minus b தானே. அப்ப என்ன எழுதிக்கலாம் இங்க? a plus b into a minus b. இப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? எனக்கு தனித்தனியா ரெண்டு டினாமினேட்டரா இருக்கு. நான் மைனஸ் வந்தாலும் சரி பிளஸ் வந்தாலும் சரி டினாமினேட்டர் எல்லாமே எனக்கு ஒரு சேமா இருந்தா மட்டும்தான் என்னால நியூமரேட்டரை மைனஸோ ஆடோ பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் நமக்கு வந்து டினாமினேட்டர் எப்படி இருந்தாலும் அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா மைனஸா இருக்கட்டும் பிளஸ்ஸா இருக்கட்டும் நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணும். இங்க என்ன இருக்கு? a மைனஸ் b. இங்க a plus b into a minus b இருக்கு. ஆனா எனக்கு இந்த இடத்துல a minus b தவிர a plus b இருக்கா? இல்ல. அப்போ எனக்கு இந்த டேர்ம்ல a plus b டினாமினேட்டரா வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? a plus b நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு சைடுலயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப இந்த நியூமரேட்டர் எப்படி மாறும்? 1 by a minus b into a plus b divided by a plus b. இந்த டேர்ம்ல நான் a plus b மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வரும். 2b divided by a plus b into a minus b. சரியா, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் 1 into a plus b என்னது? a plus b divided by a minus b. இப்போ டினாமினேட்டரை a minus b into a plus b எழுதிக்கலாமா? a minus b into a plus b எழுதியாச்சு. மைனஸ் சிம்பிள் மைனஸ் 2b divided by டினாமினேட்டர் என்னது? a plus b into a minus b. இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்மோட டினாமினேட்டருமே சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? ஒரே டினாமினேட்டரா போட்டுக்கலாம். a plus b into a minus b. இங்க நியூமரேட்டர் என்ன இருந்துச்சு? a plus b மைனஸ் இங்க 2b. அப்போ b minus 2b என்னப்பா? மைனஸ் b. அப்ப மேல என்ன வரும்? a minus b divided by a plus b into a minus b. நியூமரேட்டர்ல உள்ள a minus b யும் டினாமினேட்டர்ல உள்ள a minus b யும் கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும்? 1 by a plus b. நம்ம ஆக்சுவலா இப்பதான் சம்முக்குள்ளே போறோம். அதாவது நம்ம இவ்வளவு நேரமா இந்த டேர்ம் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணல. அப்போ நான் இவ்வளோ டேர்ம்க்கு பதிலா நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண 1 by a plus b ஓட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 1 by a. a என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 2x plus 1 divided by 2x minus 1 plus b என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 2x minus 1 divided by 2x plus 1. இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலா இருக்குன்னா இங்க டிவைட் கீழே டிவைட் இருக்கு. டிவைட் கீழே டிவைட் இருந்துச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு டிவைடடே எனக்கு தனித்தனியா இருக்கு. சோ என்ன பண்ணிக்கணும்? இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கணும். சரியா, அப்போ 1 by இங்க பாருங்க எனக்கு 2x minus 1 இங்க இருக்கு, 2x plus 1 இங்க இருக்கு. அப்ப டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃபரண்டா இருக்கு. நான் ஒண்ணு வந்துட்டு எனக்கு டினாமினேட்டர்ல இதுல இருக்கு ஏதாச்சும் ஒரு டேர்ம் இதுல இருந்தா கூட நான் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஆனா எனக்கு இது வேற இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த டினாமினேட்டரை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல இந்த டினாமினேட்டரை இது கூட மல்டிப்ளை பண்ணோமா? என்ன வரும்? 2x plus 1 into 2x plus 1, 2x plus 1 into 2x plus 1. நடுவுல என்ன சிம்பிள் போட்டிருந்தாங்க? பிளஸ் போட்டாச்சு. இப்போ இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். என்ன? 2x minus 1 into 2x minus 1. இப்போ ஹோல் டிவைடட் பை போட்டுக்கலாம். ஹோல் டிவைடட் பை போட்டு டினாமினேட்டர்ல இப்போ என்ன எழுதணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2x minus 1 into 2x
plus 1. ஓகே, இப்போ எனக்கு ஹோல் டிவைடாக வந்துருச்சு. நம்ம டிவைட் கீழே டிவைட் வந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கீழே உள்ள டேர்மை ரெசிப்ரோக்கலாக மாற்ற சொல்லியிருக்கேன். ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன வரும்? இந்த 1 அப்படியே இருக்கும். 1 இன்டூ இந்த டேர்ம் மட்டும்தானே ரெசிப்ரோக்கல் ஆகுது. அப்போ எப்படி வரும்? 2x minus 1 இன்டூ 2x plus 1. இந்த லாஸ்ட்ல இருக்க டினாமினேட்டர் இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ டிவைடட் பை போட்டு இந்த டேர்ம் நியூமரேட்டரில் உள்ள இந்த டேர்ம் நான் என்ன பண்ணுறேன்? இந்த டேர்மை மட்டும்தான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 1 அப்படியே தான் வச்சுருக்கேன். 1 அப்படியே வச்சுட்டு இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது எனக்கு டிவைடுங்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறுது. அதனால மல்டிப்ளை சிம்பிள் போட்டுட்டு இந்த தான் ரெசிப்ரோக்கல் பண்ணால் டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டரில் வந்துச்சு. இப்போ நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டரில் போகும். இந்த டினாமினேட்டரில் என்னப்பா எழுதணும்? 2x plus 1 into 2x plus 1. என்னது? 2x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர். 2x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் வந்து சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 2x minus 1 into 2x minus 1. எப்படி எழுதிக்கலாம்? 2x minus 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? 2x minus 1 into 2x plus 1 பார்க்கறதுக்கு a plus b into a minus b அந்த ஃபார்மேட்ல இருக்கா? a plus b into a minus b ஃபார்முலா என்ன? a square minus b square. அப்ப இங்க என்ன வரும்? 2x the whole square minus 1 square. a square minus b square அந்த ஃபார்மேட்ல. இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a plus b the whole square அந்த ஃபார்மேட்ல இருக்கா? a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. அப்போ 2x the whole square plus 1 square plus 2ab னா என்னது? a வந்து என்னது? 2x into bங்கிறது 1 plus அப்படியே போட்டுக்கலாம். இது பார்க்கிறதுக்கு a minus b the whole square அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square minus 2ab. a square னா என்னது? 2x the whole square plus b square னா 1 square minus 2 a என்னது? 2x b என்னது? 1. இப்போ 2x the whole square னா 2 squared value 4. x squared ஓட வேல்யூ என்னது? x squared minus 1 squared value 1 divided by எனக்கு 2 into 2x into 1 இந்த டேர்ம் வந்து பிளஸ்ல இருக்கு. அதே இந்த டேர்ம் வந்து எனக்கு மைனஸ்ல இருக்கு. அப்போ பிளஸ்ல உள்ள டேர்மும் மைனஸ்ல உள்ள டேர்மும் கேன்சல் ஆயிடும். 2x the whole square னா 2 square value 4 x square பண்ணா x square plus 1 2x the whole square னா சேம் அதே மாதிரி 4x square னு வரும் plus 1 1 square value 1 4x square minus 1 divided by 4x square plus 4x square value என்ன? 8x square 1 plus 1 2. இப்போ எனக்கு இந்த டேர்ம்ல இருந்து நான் 2 காமன் எடுக்கலாமா? பாருங்க 4x square minus 1 divided by 2 காமன் எடுத்தா 2 into 8ல 2 போச்சுனா 4x square plus 1. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6 உள்ள 5th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.